ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்களோட கருப்பு கவுனி வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ அறுக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஓவர் லென்த்து. இது சுத்தமான இயற்கை விவசாயத்தை தான் பண்ணோம். இதுக்கு கொடுத்தது எல்லாமே மீனாமிலம், பஞ்சசானியம் இது தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நல்லா கடகடன்னு வளர்ந்துக்குச்சு. இப்போ வந்து தண்ணி இல்லாத பஞ்சம் ஆயிடுச்சு. அதோட தண்ணி வற்றி போனாலும் முதல்ல நெல் மட்டும் அறுவடை வரைக்கும் தயார் பண்ணிட்டோம். ஆனால் கீழெல்லாம் விழுந்து கிடக்கு காற்றுக்காக. மிஷின் கூப்பிட்டா இதெல்லாம் மிஷினில் அறுக்க முடியாது, நீங்கள் கையிலே அறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆள் வச்சு தான் அறுக்க போகிறோம். ஆள் கூப்பிட்டாலும் எங்கள் ஏரியா பக்கம் ஆள் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. நாங்களே தான் அறுத்துட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. ப்யூர் கருப்பு கவுனி பாருங்கள். தாள் பச்சை இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நெல் வந்து நல்லா முத்தி வந்துடுச்சு. இந்த பக்கம் தான் அறுத்து இந்த பக்கம் மாற்றி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அறுத்து வச்சுருக்கிறது எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு. கொனா போய்ட்டு அந்த பக்கம் இருக்குது. நல்லா மணியாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு கவுனி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி விவசாயிங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.